பிரதமர் நரேந்திர மோடியின் மேட்டுப்பாளையம் வருகையொட்டி அங்கு பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிர்வேல் வழங்க நாம் கேட்கலாம். கதிர்வேல், பிரதமரின் வருகையொட்டி அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி நெருங்கி வரக்கூடிய நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கோவை, நீலகிரி, பொள்ளாச்சி, திருப்பூர் தொகுதியில போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்ட அக்கட்சி சார்பில் இன்று மேட்டுப்பாளையம் அருகே பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இதுல பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்தாரு. பிரதமரின் வருகையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெறும் தென் திருப்பதி நால்ரோடு பகுதியில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. அதே போல பொதுக்கூட்டத்துக்கு பிரம்மாண்டமான மேடையுடன் பந்தல் அமைக்கும் பணி நிறைவு பெற்றுள்ள நிலையில மேடை பகுதிகளில் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வராங்க. பிரதமரின் வருகைக்காக பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய இடத்தின் அருகாமையிலேயே ஹெலிபேட் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோவை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பொதுக்கூட்டம் நடைபெற காரமடை தென் திருப்பதி இடத்துக்கு பிரதமர் வர இருக்கிறார். மேலும் பிரதமரின் வருகையொட்டி காரமடை சுற்றுவட்டார பகுதிகளில் பாதுகாப்பு காரணங்களுக்காக கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சில தினங்களிலே உள்ள நிலையில பிரதமர் மோடியின் கோவை வருகை அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.